ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகோ சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் குடும்பத்து மேலே மகாலிங்கம் பிராத கொடுத்துருக்காங்க. இதனால ரகுராமோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கிளம்பி பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா மகாலிங்கம் முழுக்க தப்போ ரகுராம் மேலே தான் அவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணை பரிசம் போட்டு கடைசியில் கை நினைச்சு அவங்க வீட்டில் தங்க வச்சு கல்யாண கால் நடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ ஏமாத்திட்டாங்க. அதனால கொடுத்த வாக்க மீறினது ரகுராம் தான். அவருக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னதும் நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரகுராமுக்கு சார்பா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உண்மையை மறைச்சது நான் தான், அதனால எல்லா தப்பும் என் மேல தான், எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பத்மா பார்வதி தப்பு பண்ணது சீனுன்னு, அவன் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, பெத்த பாவத்துக்கு நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு பத்மாவும் மணி சிவராமன் எல்லாருமே அண்ணன் நீ தண்டனையை அனுபவிக்க கூடாதுன்னு நாங்க அனுபவிக்கிற தயவு பண்ணி முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட மகாலிங்கம் இங்க பாருங்க, எனக்கு வாக்கு கொடுத்தது ரகுராம் தான், அதனால கொடுத்த வாக்க மீறினதால தண்டனை அவர் தான் அனுபவிக்கணும் அப்படின்னதும் ஆமாம் நான் தான் வாக்கு கொடுத்தேன், நீங்க எந்த தண்டனையா கொடுத்தாலும் நான் மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லிடுறாங்க. இதனால எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர் ஐயா, வாக்கு கொடுத்து சொல்ல மீறினா நம்ம பஞ்சாயத்து வழக்குப்படி பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம தப்பு பண்ணவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னதும் எல்லாருமே செம அதிர்ச்சி ஆறாங்க. மழை வேற அடிச்சு கொட்டிட்டு இருக்கு. அப்ப நம்ம ரகுராம் மண்டி போட்டு சரியா கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு போகும்போது மாசா கார்ல இருந்து நம்ம மாயா சீனு ரெண்டு பேருமே ஓடி வராங்க. பெரியப்பா நிறுத்துங்க அப்படின்னதும் மாயா சீனுவை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாராங்க. பெரியப்பா எழுந்துறீங்க பெரியப்பா, அதான் நாங்க வந்துட்டோம்ல, நீங்க யாரும் நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா இங்க பாருங்க பெரியப்பா, உங்க கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நான் நடக்க மாட்டேன் பெரியப்பா, அதே மாதிரி சீனுவும் உங்க கௌரவத்தை கெடுக்க மாட்டேன் பெரியப்பா, இந்த குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு களங்கமும் உண்டாக்க நான் விட மாட்டேன் பெரியப்பா. இங்க பாருங்க, நீங்க யாரும் நினைக்கிற மாதிரி நானும் சீனும் ஓடி போகவும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை, அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. என் பெரியப்பா கொடுத்த வாக்குப்படி சீனி சாருவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு, அதனால எங்க பெரியப்பா யார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க முடியாது பெரியப்பா, வாங்க போகலாம் அப்படின்னதும் இங்க பாருங்க மகாலிங்கம், அதான் நீங்க சொன்ன மாதிரி சீனுவும் சாருவும் ஓடி போனேன்னு சொன்னீங்க, அது எதுவுமே நடக்கலையே, அதான் அந்த பசங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமலே வந்துட்டாங்க. அப்புறம் என்னப்பா, இங்க பாருங்கய்யா, நீங்க தாராளமா கிளம்பலாம், அவரும் கண்டிப்பா கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு அப்படின்னதும் மகாலிங்கம் செம்ம டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ரகுராமுக்கு ஜானகி துணி கொண்டு கொடுக்குறாங்க, தலையை துடைக்க சொல்லி. நம்ம ரகுராம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அப்போ நம்ம சீனவும் மாயாவும் பெரியப்பா எங்களை மன்னிச்சிடுங்க பெரியப்பா, நான் உங்ககிட்ட இருந்து மறைச்ச ஒரே ஒரு விஷயம் என் காதல், நான் யாரை காதலிக்கிறேங்கிறது தான், அதை சொல்லியிருக்க இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப சொல்றேன் பெரியப்பா, என் உயிரை கொடுத்தாலாச்சும் இந்த குடும்பத்தோட மானத்தையும் உங்க கௌரவத்தையும் நான் காப்பாத்துவேன். இந்த குடும்பத்துக்கும் சரி இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் சரி எந்த ஒரு களங்கமும் உண்டாக்க நான் விட மாட்டேன். அதே மாதிரி தான் சீனுவும், எங்களை நம்புங்க பெரியப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, என்னால தானே இன்னைக்கு நீங்க பஞ்சாயத்துல தலை குனிற அளவுக்கு போயிட்டு. இங்க பாருங்க, சாதாரணமான ஒரு பொண்ணா இந்த வீட்டுல நடமாட போதே இனிமேல எவ்வளவு அக்கறையா இருந்தீங்க, இன்னைக்கு நான் உங்க சொந்த பொண்ணு பெரியப்பா, அப்போ உங்க சொந்த பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு நீங்க எப்படி பெரியப்பா நினைக்கலாம். அத்தனை பேரு சொல்லிருக்கலாம், மாயா கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான்னு, ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிக்கணும், என் பொண்ணு மாயா கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டா, என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு. ஆனா எல்லார் கூடயும் சேர்ந்து நீங்களும் என்ன தப்பா புரிச்சுக்கிட்டீங்களே பெரியப்பா, நான் உங்க பொண்ணு பெரியப்பா, கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டேன் பெரியப்பா, என் உசுரை கொடுத்தாலாச்சும் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பனா. ஆமா மாமா, நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மாயா எனக்கு உணர வச்சுட்டா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, கவலைப்படாதீங்க, நீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி குறிச்ச தேதியில நான் சாரு கழுத்துல தாலி கட்டுறேன் அப்படின்னு சீனவு சொன்னதோ ரெண்டு பேருமே ஹக் பண்ணி ரகுராம்
வந்து அழுதுட்டு இருக்காங்க. உங்களை நான் என்னவோ நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே உங்க இடத்துல யாரா இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இந்த குடும்ப கௌரவத்தையே இல்லாம பண்ணிருப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய மனசோட ஓடி போய் மறுபடியும் எனக்காக வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இங்க பாருங்க மாமா, நான் தான் போனேன், நான் தான் மாயாவை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். ஆனா அப்ப கூட மாயா உங்க நினைப்புல தான் இருந்தா. சொல்ல போனா அவளே இந்த வீட்டுல இவ்வளவு அக்கறையே பாசமாவும் இருக்கும்போதோ நான் யாரு மாமா, நீங்க வளர்த்த புள்ள, எனக்கு இப்போதான் புத்தி வந்திருக்கு மாமா, கவலைப்படாதீங்க, உங்க வாக்க காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னதும் ரகுரா ரொம்ப பெருமைப்படுறாங்க. நீ எனக்கு மருமகனாவும் மாயா எனக்கு பொண்ணாவும் கிடைச்சது நான் எந்த புண்ணியத்துல என்ன புண்ணியம் பண்ணணும், எந்த ஜென்மத்துல எந்த புண்ணியம் பண்ணணும் தெரியல. அதான் கடவுள் இப்படி ஒரு 2 பசங்களை எனக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க மாயா. எல்லாரும் சொன்னாங்க நீ கல்யாணம் பண்ணிருப்பேன்னு, ஆனா அப்ப கூட சொன்னேன் நீ பண்ண மாட்டேன்னு. இப்போ நீ எழுதின டைரியை பார்த்தனா அப்போவே எனக்கு மேல இருந்த நம்பிக்கை போயிட்டு மாயா. அது இப்போ பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருவான் அப்படின்னதும் நீங்களாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே கூடாது பெரியப்பா, நானும் சீனுவும் காதலிச்சதுக்கு காலத்துக்கும் போறா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களேன்னு இங்க பாருங்க, நாம எப்படியாச்சும் சீனுக்கு சாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் அவங்களே குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு அவங்க காதல மறந்துட்டாங்கல்ல, இனி பிரிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறது போதும், நிறுத்து பத்மா அப்படின்னு ரகுராம் வந்து சத்தம் போடுறாங்க. என்னன்னு, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாம இனி நடக்க வேண்டியதை பார்க்கலாமே அப்படின்னது. எப்படி வாய் கூசாம பேச உனக்கு அசிங்கமா இல்லையா பத்மா? உன் புள்ள மாயாவும் மனசுல சுமந்துட்டு இருக்கா. இப்படி மாயாவும் மனசுல சுமந்துட்டு இருக்கிற பையன் இந்த குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் தான் காதல உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சிருக்க தவிர கண்டிப்பா அவனை மாயாவை மறக்கவே முடியாது. ஒரு வேலை சாருவ கல்யாணம் கட்டினாலும் அவனுக்கு வாழும் போது மாயா தான் கண்ணுக்கு தெரியவா. அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா. அதுக்காக இவங்க 2 பேர காதலை ஏத்துக்க போறியாண்டு, அப்ப இந்த குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு பத்மா கேட்டது. மண்ணாங்கட்டி குடும்ப கௌரவம், இந்த குடும்ப கௌரவத்தை வச்சுட்டு என்னதை சாதிக்க போறோம்? அன்பு ஒண்ணுதான் பெருசுங்கிற விஷயத்த என் 2 பசங்களையும் எனக்கு உணர்த்திட்டாங்க. இங்க பாரு மாயா, உண்மையிலேயே உங்களை நினைக்க எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நான் கொடுத்த வாக்க தவறுனது இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. அந்த காரணத்துக்காக தான் நான் இப்போ சாருச்சின்னு கல்யாணம் நடக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை மாயா, உன் மனசை விட்டு சொல்லுமா அப்படின்னதும் இல்ல பெரியப்பா, எனக்கு உங்க வாக்கு தான் முக்கியம், அதுக்கப்புறமா தான் எல்லாமே. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனா நின்று நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னதும் ரகுரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ கல்யாணத்தை நிறுத்துவாரோன்னு பயந்துட்டாக்கா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம் தான்ங்கிற மாதிரி பார்வதி வந்து நம்ம பத்மா கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரம் நம்ம ஜானகி வந்து போதுமா பத்மா, இப்படி எல்லாம் எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க. என் பொண்ணு மாயாவை நான் ஒத்த கல்ல நின்னேன், இல்லை என் பொண்ணு கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு, ஆனா எல்லாரும் இப்படி அசிங்கமா பேசிட்டீங்கல்ல, கண்ணால பார்த்தாலும் பரவாயில்ல, ஒரு லெட்டரை வச்சுக்கொண்டு நீங்களாவே முடிவெடுத்துட்டீங்களே, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஜானகி கேட்டதும் இந்த பக்கம் ரமணி பாட்டியும் எங்க எல்லாரையும் மன்னிச்சிருமா சீனு மாயா, நாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டோம், எப்படி இருந்தாலும் எங்க பசங்க மேல எங்களுக்கு கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருந்திருக்கணும், கண்ணால பார்த்து அவங்களை தீர விசாரிக்காம நம்ம எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நாங்க உறுதியா இருந்திருக்கணும். நாங்களாவே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரமணி பாட்டி எல்லாம் வந்து சொன்னது. என்ன இது, நீங்க இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க? இந்த குடும்பத்துல யாரா இருந்தாலும் சரி அப்படி பண்ணிருந்தா எல்லாரும் அப்படித்தான் பாட்டி நினைப்போம். நடந்தது நடந்து போச்சு, இனி நாம சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அதனால கல்யாண பண்ணல் நட போவோம், குறிச்ச தேதிப்படி கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு மாயா சொன்னதும் ஜானகி ரகுரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரியப்பா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நினைக்கலாம் பெரியப்பா, பெரியம்மா இவ்வளவு பெரிய உண்மையை உங்ககிட்ட மூடி மறைச்சிட்டாங்களேன்னு, அது உண்மை கிடையாது பெரியப்பா. உங்க மேல பெரியம்மாவுக்கு எவ்வளவு லவ் இருக்கு தெரியுமா? அதனாலதான் என் காதல் விஷயத்த உங்ககிட்ட சொல்ல உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க சொல்லிக்கொண்டே இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி தான் நீங்க நெஞ்சு வலி வந்து வாங்கி கிடந்தீங்க பெரியப்பா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் ரகுராம யோசிச்சு பாக்குறாங்க. பெரியம்மா எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கிறதும் இல்லை, மறைக்கணும்னு நினைக்கிறதும் இல்லை, ஏதோ ஒரு சிச்சுவேஷனால தான் இந்த விஷயத்த சொல்ல முடியாம போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் எங்க நெஞ்சு வலி வந்துருமோன்னு தான் பெரியம்மா உண்மையை மறைச்சிட்டாங்க பெரியப்பா. அது மட்டும் கிடையாது, இனிமேல் நானும் சீனும் தப்பு பண்ண மாட்டோம்னு நம்பிக்கையும் வேறு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற மாட்டேனா என்ன?
பெரியம்மா பாவம் பெரியப்பா, அவங்கள தண்டிச்சிடாதீங்க, அவங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராமும் சரின்னுட்டு நேரா உள்ள போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ஜானகி வராங்க. எங்க ஜலதோஷம் பிடிச்சிக்கோங்க, உங்க கோபத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை தொடச்சிக்கோங்க தலைய அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து டவலை வாங்கி தலையை வந்து துடைக்கிறாங்க. நீ துடைச்சு விட மாட்டியா அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரகுராமுக்கு வந்து தலையெல்லாம் துடைச்சு விடுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இதை சொல்லலான்னு தான் நினைச்சேன், சூழ்நிலை சொல்ல விடாம பண்ணிட்டுங்க அப்படின்னதும் எனக்கு புரியுது ஜானகி, நானும் ஒண்ணு அப்படி பேசிருக்க கூடாதா, மன்னிச்சிடுமா அப்படின்னதும் ஐயோ நீங்களா என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா, அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒற்றுமை ஆகிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா பார்வதி நேரா மகாலிங்கத்துக்கு போன் போட்டு இங்க பாருங்க, அதான் எல்லாம் சரி ஆயிடுச்சுல, கண்டிப்பா இனி மாயா சேனு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால இன்னைக்கு நாங்க பந்தக்கால் நடுறதுக்கு வரோம் அப்படின்னதும் மகாலிங்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயத்த நம்ம சாரு கிட்ட வந்து சொல்றாங்க. சாரும் அதை கேட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. எப்படிப்பா, எப்படி என்னால ஓடி போனா அந்த சீனுவை வந்து கல்யாணம் பண்ண முடியும், இங்க பாருங்கப்பா, கடவுள் என்ன எதுக்காக பொழைக்க வச்சாருன்னு இப்பதான் தெரியுதுப்பா, எப்படி பட்டாச்சும் அந்த சீனுவை நான் கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணியே அந்த மாயாவையும் அந்த குடும்பத்தையும் பழி வாங்காம விட மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க.